ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அதிமதுரஜாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமஹ. ஹ்ரீங்கார சுக்திகா முக்தா மணிஹி ஹ்ரீங்கார ஏவ சுக்திகா நீலபிருஷ்டத்ரிகோணாகாரா தஸ்யாஹ முக்திகேதவ முக்தா ஃபலம் இவ அபிவ்யஜ்யமானா யதா ஸ்வாதி மகாநட்சத்ரே சர்வதேசேஷு மேகசங்காத் பதஜ்ஜல பிந்துः சுக்திகாந்தः பதிதः சமுத்திரதேச விசேஷே முக்தாகாரேன பரிணமதே. ஹ்ரீங்கார சுக்திகா முக்தா மணிஹி அப்படின்னு அற்புதமான நாமா சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யத்தில் ஹ்ரீங்காரம் அப்படிங்கிறது ஒரு சிப்பி அப்படின்னும், அந்த சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல் முத்து இருக்கே, அந்த முத்து மணியாக இருக்கக்கூடியவள் பரதேவதை அப்படின்னு சொல்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார சுக்திகா முக்தா மணையே நமஹா அப்படின்னு மேலோட சொல்கிறார். இந்த ஷிப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளிஞ்சல் மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நத்தை மாதிரி, ஸ்னைல்னு சொல்கிறோமே, இந்த நத்தை மாதிரி ஏதோ ஒரு பிராணிக்கு இயற்கையாகவே அதனுடைய முதுகை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு ஷெல் மாதிரி இருக்கும். அந்த பூச்சியானது கொஞ்சம் பெருசாகி அது வெளியில் வந்துடும். அப்போது இந்த சமுத்திரத்துக்கு மேலே இந்த ஷெல்லாக இருக்கக்கூடிய அந்த சிப்பி இருக்கே, அது முதந்துட்டே இருக்கும். அது நல்லா நீல வர்ணத்தில் பளிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிப்பியில் சுவாதி மகா நட்சத்திரத்தன்னைக்கு பெய்யக்கூடிய மழை வந்ததுன்னா அதனுடைய பிந்துவானது, அந்த மழையினுடைய ஒரு பிந்துவானது நேராக அந்த சிப்பிக்குள்ளே வந்து விழுமா. அது விழுந்த உடனே அந்த சிப்பியானது அப்படியே முதந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் காலத்தில் அது வந்து அப்படியே கெட்டியாயிடும். அந்த உள்ளே விழுந்த அந்த தீர்த்தமானது கொஞ்சம் அப்படியே கெட்டியாயிடும். அது கெட்டியாகிறதுங்கிறது ஒரே ரவுண்டாக ஷேப்பாகவோ இல்லைனா ஓவலாகவோ அப்படிலாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த தீர்த்தமானது எந்த ஷேப்பில் அதுக்குள்ளே விழுந்ததோ அதே ஷேப்பில் அந்த முத்தானது அப்படியே அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், கெட்டியாயிடும். அப்புறம் நாளடைவில் அது அப்படியே சமுத்திரத்துக்குள்ளே முழுங்கி அப்படியே இருந்துட்டு இருக்கும். உள்ள பல வருஷ காலங்கள் இப்படி அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும்போது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் அது யாராவது ஒருத்தர் போய் பார்த்து அதை எடுத்துன்னு வந்துட்டான்னா வெளியில், அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பிந்து, அந்த தீர்த்தமானது கெட்டியானது இருக்கே, அதுக்கு தான் முத்து அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ததா சத்வரஜஸ்தமோ குணாத்மக ஹ்ரீம் பீஜாவச்சேதேன மனோகர வாசாமகோச்சர சுந்தரதர பரதேவதா மூர்த்தியா சர்வகதமபி சைதன்யம் விசேஷ்ய அபிவ்யஜ்யதே. இப்படியாக ஹ்ரீம்காரத்தையே ஒரு சிப்பியாக சொல்லி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முத்து பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல வர்ணிக்கிறார். சத்வரஜஸ்தமோ குணமாக இருக்கக்கூடிய ஹ்ரீம்காரத்தில் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த சிச்சக்தின்னு சொல்லக்கூடிய பரதேவதை சர்வ வியாபகத்துவமாக எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய மாதிரி முத்து ரூபமாக இந்த சிப்பிக்குள்ள வியாபிச்சு அதி மனோகரமாக ரொம்ப மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடியதாகவும் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ய மனசா சக அப்படிங்கிற பிரமாணத்தின்படி வாக்குக்கும் மனசினாலையும் சொல்ல முடியாத இருக்கக்கூடிய ஒரு அழகோட கூடியிருக்கக்கூடிய இந்த முத்து மாதிரி பரதேவதை பிரகாசிச்சுருக்காள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல விவரிக்கிறார். ததாச்ச மௌக்திகார்த்தினாம் சுக்தியுபாதானவத் பரதேவதா சாட்சாத்காரேப்சூனாம் ஹ்ரீங்கார உபாதான பாவஸ்யகம் இது பாவஹ. ஓம் ஹ்ரீங்கார சுக்திகா முக்தா மணையே நமஹ. மேலே ஹ்ரீங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து பரதேவதைன்னு சொன்னதுனால
பரதேவதா சாட்சா்காரம் வேணும் அப்படிங்கிறவனுக்கு ஹ்ரீம்காரம் எப்படி ஒரு கிளிஞ்சலாக இருக்கு அப்படின்னு, இந்த முத்து வேணும்னு ஆசைப்படக்கூடியவன் எப்படி கிளிஞ்சல் ரொம்ப அவசியமோ, அந்த சிப்பி ரொம்ப அவசியமோ, சிப்பி கிடைச்சாதான் முத்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பரதேவதா சாட்சா்காரம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பக்தனுக்கு, ஒரு உபாசகனுக்கு கிளிஞ்சல் எப்படி தேவையோ அதை மாதிரி ஹ்ரீம்காரம்ங்கிறதே அது எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த நாமாவை பூர்த்தி பண்ணுறார். மேலே இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார போதிதா அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரச்சாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபாணசௌபாக்யாம் அருணாம் அதிசயகருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே समस्तगुरुमण्डलदेवताभ्यो नमः. ह्रीङ्कार बोधिता सिद्धे पदार्थे इन्द्रियादिसम्बन्धे सति स्वत एव ज्ञान उत्पत्तिदर्शनात् न ज्ञाने विधिरपेक्षितः क्रियाफलत्वाभावात् तर्हि नित्या अपरोक्षधर्मादिज्ञानवत् शुद्धब्रह्माभेदवेदैकदेशह्रीङ्कारेणैव बोध्यते. अज्ञातज्ञापकत्वेन वेदस्य स्वतःप्रामाण्य अभ्युपगमात् परचैतन्यस्य च न्यायमानस्य परमानन्दस्वरूपतया पुरुषार्थरूपत्वात् अतः ह्रीङ्कारेणैव मूलमन्त्रात्मना बोधिता ज्ञापिता. ह्रीङ्कार போதிதா அப்படின்னு அற்புதமான வேதாந்த சாரதமமான இருக்கக்கூடிய ஒரு நாமா இது. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், ஹ்ரீங்காரம் அப்படிங்கிற மூலமந்திரத்தினுடைய லட்சணையினாலேயே அறியப்படுபவள், ஹ்ரீம்ன்ற மந்திரத்தினுடைய போதத்தினாலேயே ஆத்மசாட்சா்காரத்தையே கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு மேலோட முதல்ல சொல்றார். சித்தே பதார்த்தே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களையுமே எதையாவது ஒன்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பதார்த்தம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், கண்ணு, இது மாதிரியான இந்திரியங்கள் இருக்கணும். இத்தனுடைய சம்பந்தத்தினால்தான் ஒரு வஸ்துவை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சித்தே பதார்த்தே இந்திரியாதி சம்பந்தே சதி. அது மாதிரி இல்லாமல் இந்த ஆத்மவஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வதயேவ ஞான உற்பத்தி தரிசனாது, ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னாலோ பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ அதை அறியறதுக்கு சுயமாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம். ந ஞானே விதிர் அபேட்சிதா, இந்த ஞானத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஞானத்தை வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு புகுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஞானஸ்வரூபமாகவே நான் இருக்கிறதுனால, அறிபவனாகவே நான் இருக்கிறதுனால வேற எந்த ஒரு வெளியிலேருந்து வேற ஒரு விஷயம் அதுக்கு தேவையில்லை. ந ஞானே விதிர் அபேட்சிதா கிரியாபலத்வா அபாவாது. புதுசா ஒரு பதத்தை இங்க போடுறார். கிரியாபலத்வா அபாவாது. கிரியாபதத்வா அபாதாத்துனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புருஷதந்திர அபாவாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல புருஷதந்திரம் வஸ்து தந்திரம் அப்படின்னு ரெண்டா சொல்லுவா மீமாம்சையில. இதுல கிரியாபலாபாவாத்து அப்படின்னாக்க புருஷதந்திரம் இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புருஷதந்திரம்னா என்ன அப்படின்னா, கர்த்தும் சக்கிய அகர்த்தும் சக்கிய அந்யதாவா கர்த்தும் சக்கிய அப்படின்னு இந்திரியங்களை வச்சுண்டு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானத்துக்கு இது ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம். அப்படியாக புரிஞ்சுக்கக்கூடியதுக்கு புருஷதந்திரம்னு பேரு. ஆனா வஸ்து தந்திரம் அப்படின்னா செல்ஃப் இமுலேட்டிவ், நமக்கு அப்படியே நமக்கே புரியக்கூடிய, யாருக்கு புரியறதோ அவனே தான். இந்த வஸ்து தந்திரத்தினால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில எக்ஸ்டர்னலா உள்ள ஒரு நாலேஜ் எதுவுமே தேவை கிடையாது. நானே சுதசித்தமாக இருக்கிறதுனால வஸ்து தந்திரமாக இது இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கிரியாபலத்வாபாவாது அப்படின்ற பதத்தினால புரிய வைக்கிறார். மேல கர்த்திருதந்திரமாக இருக்கக்கூடிய கர்ம உபாசனைக்கு தான் விதியில அபேட்சை உண்டு.
எதையோ ஒன்றத்தை செஞ்சு அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு உண்டு. ஆனால் ஞானத்துக்கு இந்த கிரியாபல தன்மைன்றது கிடையவே கிடையாது. ஞானத்துக்கு விரும்பினா அறிய வேண்டியது தான். என்ன அறியணும்னா, நான்கிற அறியக்கூடியவன் எதுவோ அதுவே நான், அது ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு, அந்த பரமாத்மஸ்வரூபம் வேறு இல்லை, நான் வேறு இல்லைங்கிற போதம் அப்படின்னு தத்துவமசியாதி மகா வாக்கியங்கள்லேருந்து நமக்கு உணரக்கூடிய போதமானது என்னவோ அந்த ரூபமாக பரதேவதை இருக்காள். அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார போதிதான்னு பேரு அப்படின்னு மேலோட சொல்றார். இதைத்தான் தருகி நித்திய அபரோட்ச தர்மாதி ஞானவது, நித்திய அபரோட்சமான அனுபவமாக இருக்கக்கூடிய ஞானம், அப்படித்தான் இதை உணர முடியுமே தவிர சுத்த பிரம்ம அபேதக, நான்கிற ஆத்மவஸ்துவானது பரமாத்ம வஸ்துவை தவிர வேறு இல்லை அப்படின்னு அபேதகன்ற ஞானத்தோட வேதைக தேசக, ஏகதேசம், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஏகதேசமாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரே நைவ போத்தியதே. ஹ்ரீங்கார் வேதத்தில் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய சாரதமமாக இருக்கக்கூடிய ஒரே ஏகதேசமாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரத்தினால மட்டுமே அறியக்கூடியவள் அப்படின்னு இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தை மேல ஞாபகப்படுத்துறார். அஜ்ஞாத ஞாபகத்வேன அப்படின்னு, வாஸ்தவத்தில் நமக்கு மாயையினுடைய சாயையினால நமக்கு நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானமானது மறையப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அந்த மறையப்பட்டிருக்கிறத ஞாபகப்படுத்தி குருநாதாளனுடைய மகா வாக்கியத்தினால நமக்கு ஞாபகப்படுத்தி அஜ்ஞானத்தை போக்குறதுக்கான ஞாபகப்படுத்தி, நீ வாஸ்தவத்தில் நீ ஆத்மஸ்வரூபம், நீ பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கே இந்த ஹ்ரீங்காரமானது போதமாக இருக்கு அப்படின்னு மேல சொல்றார். அஜ்ஞாத ஞாபகத்வேன அப்படிங்கிறதுக்கு உபனிஷத்தில் ஒரு சின்ன கதையை சொல்லி புரிய வைப்பா. ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர் வேட்டையாட போகும்போது தன்னுடைய ஒரு வயசு குழந்தையும் கூட அழிச்சுட்டு போய் பண்ணிட்டு இருக்கும்போது வேட்டையாடுற ஜோரில் குழந்தை எங்கேயோ போயிடுறது, குழந்தை அந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகிடுறது. அந்த இடத்துல அப்போது எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லை. சரி அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அரண்மனைக்கு வந்துடுறா, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறா, கிடைக்கவே இல்லை. அப்புறம் இப்படியே காலங்கள் போச்சு, ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கிறவர் அங்கே திருப்பி போய் தேடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அங்கே ஒரு வேடுவன் கையில் ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்குறார். அதுக்கு இருக்கக்கூடிய ஜாடை எல்லாமே இந்த ராஜாவோட ஜாடையாகவே இருக்குது. இவருக்கு சந்தேகம் வருது. அங்கே போய் விசாரிக்கிறார். பார்த்துட்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறார், நீ ராஜாவோட குழந்தை மாதிரி தெரியறது, இங்கே என்னோட வாணின்னு, நான் உன்னை ராஜாவாகவே ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போவும் இந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நேராக அரண்மனைக்கு போய் ராஜாவை கூட்டுண்டு வரார். ராஜா பார்த்து இந்த குழந்தைய பார்த்த உடனே புரிஞ்சுன்றார், இது நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு. அப்படி கூப்பிட்டு நீ என் கூட வான்னு சொல்லி கூப்பிடும்போதும் இந்த குழந்தையா இருக்கிறவன் இல்லை இல்லை நான் இந்த வேடுவனுடைய புள்ளத்தான் அப்படின்னு அடித்து சொல்கிறான், ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்போது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவனை வேடுவன்கிட்ட போய் கேட்டு யார் இது என்ன விஷயம்னு விசாரித்ததுக்கப்புறம் இது எனக்கு கிடைச்ச குழந்தை தான், இது எனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை அழிச்சுட்டு போய் அவனுக்கு ராஜான்ற பட்டத்தை கொடுத்த மாதிரி அப்படின்னு இவன் அஜ்ஞானத்தினால மறந்து போய் இவன் நான் ராஜாவோட பிள்ளை இல்லை, நான் வேடுவனோட பிள்ளைங்கிற ஞாபகம் மாதிரி பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நம்ம அஜ்ஞானத்தினுடைய ஞாபகத்தினால நம்ம ஜீவன் ஜீவன் அப்படிங்கிற பிரமையிலேயே இருந்துன்னு இருக்கோம். வாஸ்தவத்தில் நான் பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத வேதஸ்ய சதப்பிராமான்ய அபியுபகமாது அப்படின்னு பரச்சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஞானமயமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் நான் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஹ்ரீங்காரமானது. இந்த ஹ்ரீங்காரத்தினுடைய போதத்தினாலேயே நமக்கு பரமாத்மஸ்வரூபத்தினுடைய ஞானமானது சித்திக்கிறது அப்படிங்கிறார். ஹகார ரேப ஈகாராணாம் வியஸ்தத்வதசாயாம் பின்ன பின்ன அர்த்தகானாம் மூலேன ஹ்ரீங்காராத்மனா பரிணாமே சச்சிதானந்தஸ்வரூப ஸ்ரீ திரிபுரசுந்தர்யாக தத் அர்த்தத்வேன அத்வைதஸ்வரூபதையா பிரதிபானாது. மேலே ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய பீஜாட்சரத்துக்குள்ள ஹகார ரேப ஈகார இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவயவங்களை வச்சுண்டு தனித்தனியாக ஹகாரத்துக்குன்னு சில
அர்த்தங்கள், ரேபத்துக்குன்னு சில அர்த்தங்கள், ஈகாரத்துக்குன்னு ஒரு அர்த்தங்கள், இப்படிலாம் தனித்தனியாக இருந்தாலும் அதனுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு சச்சிதானந்த ஸ்வரூப ஸ்ரீ மகாத்புரசுந்தர்யாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்றார். ஹ்ரீம்ன்ற பீஜாட்சரமானது புவனேஸ்வரி பீஜம்னு சொல்லுவோம். அது சாட்சாத் 10 விதமான தச மகாவித்யைகளில் பிரதானமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு புவனேஸ்வரின்னு சொல்லுவா. இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் ஞாபகப்படுத்துறது காதி வித்யினுடைய பிரம்ம வித்யாக இருக்கிறதுனாலையும் இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திரிசதியானது காதி வித்யினுடைய பிராதான்யமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஞாபகப்படுத்தி ஸ்ரீ மகாத்புரசுந்தர்யாக சுரூபமாகவே இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி தனித்தனியாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வேறாகவும் அதனுடைய முழுசான அர்த்தமானது பரதேவதா சுரூபமே அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறார். அத்வைத ஸ்வரூபதையா பிரதிபானாது அப்படின்னு லலிதா மகாத்புரசுந்தரின்னு சொல்லக்கூடியதே அத்வைத ஸ்வரூபமாக நான்கிற ஆத்மஸ்வரூபமாகவே பிரதிபானாது அப்படியாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல சொல்லி பூர்த்தி பண்றார். நான்யோதோஸ்தி திரஷ்டா இதம் சர்வம் யதயமாத்மா ஏக ஏவ து பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதः ஏகதா பகுதா ஜைவ திருஷ்யதே ஜலதந்திரவத் இத்யாதி ஸ்ருதேः ஆத்மா வ அரே திரஷ்டவ்யः தத்விஜிஜ்ஞாசஸ்வ ஆத்மானம் பஷ்யேத் இத்யாதி லிங் லோட் தவ்ய பிரத்யயானாமஹ ஹதார்த்தகதயா ந விதித்வம் இது சித்தாந்தः. ஓம் ஹ்ரீங்கார போதிதாயை நமஹ. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஹ்ரீங்காரத்துக்கு வேதைக தேசம் ஏகதேசமாக இருக்குன்னு சொன்னதுக்கு பிரமாணமாக ஒரு 6 விதமான பிரமாணங்களை இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். நான்யதோஸ்தி திரஷ்டா அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்தில் உத்தாலருக்கும் யாக்ஞவல்யருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேச்சில் யாக்ஞவல்கர் உத்தாலகருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரங்களாக இருக்கு. நான்யதோஸ்தி திரஷ்டா, நான்யதோஸ்தி ஸ்ரோதா, நான்யதோஸ்தி மந்தா, நான்யதோஸ்தி ஜிக்ஞாசா இப்படின்லாம் அந்த இடத்துல வாக்கியங்கள் வரும். இப்படியாக நான் அந்யதோ அஸ்தி, யார் பார்க்கறானோ அவனை தான் அறிய வேண்டும். எவன் அறியறான்றத பாரு, எவன் கேட்கறான், எவன் நினைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சுக்காத. எவன் அறியறானோ நோ த நோயர் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதம் சர்வம் யதயமாத்மா அப்படின்னு அதே பிருகதாரண்யக உபநிஷத்தில் மைத்ரேயிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உபாக்கியானத்தில் இதம் சர்வம் எது அயமாத்மா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். இதம்னு நீ பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அயமாத்மான்னு சொல்லக்கூடிய ஆத்மவஸ்துவேத்தான், இதுன்னு தனியாக ஒன்று கிடையாது அப்படின்றத மைத்ரேயிக்கு சொல்லக்கூடியது ஒரு 2வது பிரமாணமாக எடுத்து காமிக்கிறார். இதில் 3வது பிரமாணம் எடுத்து காமிக்கிறார். பிரம்மபிந்து உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்துக்குள்ள 108 உபனிஷத்தில் ஒரு உபனிஷத்து இது. அதில் இருக்கக்கூடிய பிரம்ம பிந்து உபனிஷத் அப்படிங்கிறதுல ஏக ஏவது பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதः ஏகதா பகுதா ஜைவ திருஷ்யதே ஜலச்சந்திரவத். பல சந்திரன், ஒரே ஒரு சந்திரன் தான் மேலே இருக்கார். கீழே ஒரு தடாகம் ஒன்று இருக்குது, ஒரு நதி ஒன்று இருக்குது, பல பாத்திரங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த சந்திரத்தினுடைய பிம்பமானது பட்டாலும் 100 சந்திரனாக தெரியறிந்தாலும் இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்றே அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சு பரமாத்மஸ்வரூபம் ஒன்றுத்தான் இருக்குது. அதனுடைய பிம்பங்களாக பிரதிபிம்பங்களாக பலவாக தோற்றமளிக்கிறது. வாஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் ஒன்றுத்தான் அப்படின்னு பிரம்மபிந்து உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை பிரமாணமாக 3வதாக எடுத்து காமிக்கிறார். 4வதாக ஒரு பிரமாணம் எடுத்து காமிக்கிறார். பிருகதாரண்யக உபனிஷத்தில் மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு உபாக்கியானமாக ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்யாத்மா வா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யோ மைத்ரேயாத்மனஹ அப்படின்னு ஆத்மா அப்படிங்கிறது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி
அது எல்லாத்துக்கும் பிரியதமமாக இருக்கக்கூடியது ஆத்மாங்கிறது. அதை திரஷ்டவ்யா, ஸ்ரோதவ்யா, மந்தவ்யா, நிதித்தியாசிதவ்யா அப்படின்னு அதை இந்த இடத்துல மைத்ரேயிக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு பிரகரணத்தை எடுத்து ஒரு பிரமாணமாக 4வதாக காமிக்கிறார். 5வதாக ஒரு பிரமாணம் இதே விஷயத்துக்கு பிருகுவள்ளியிலேருந்து இருக்கக்கூடிய தைத்திரிய உபனிஷத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ ந ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி விஷம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு தத் விஜிக்ஞாசஸ்வ இப்படியாக அதை அறிந்து கொள்ளு, அதுதான் பிரம்மம்னு அறிஞ்சு கொள்ளு. எது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்ததோ, எது எல்லாத்தையும் ரட்சிக்கிறதோ, எதில் எல்லாமுமே போய் லயமடைகிறதோ அதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கொள் அப்படின்னு தைத்திரியத்திலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். மேலே கடைசியாக ஒரு பிரமாணம் சொல்லி பூர்த்தி பண்ணுறார். சாரீரிக பிராமணத்திலேருந்து ஆத்மன் ஏவாத்மானம் பஷ்யேது அப்படின்னு ஆத்மாவை அறிய வேண்டியது, எதையும் செஞ்சு அடைய வேண்டியது இல்லை, அறிய வேண்டியது தான் அப்படின்னு இத்தனை பிரமாணங்களை கொட்டுறார். பிரமாணம் மேலே பிரமாணமாக எடுத்து கொட்டி புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹ்ரீம்காரம்ங்கிறதுலேருந்து இருக்கக்கூடிய போதமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் அப்படிங்கிறதுக்கு இத்தனை பிரமாணங்கள் சொல்கிறார். மேலே இத்தியாதி லிங் லோட் தவ்ய பிரத்யானாம ஹதார்த்தகதையா ந வித்யதம் ந விதித்வம் இது சித்தாந்த அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறார். லிங்கு லோட்டு தவ்ய பிரத்யம் அப்படின்னு 3 விதமாக சொல்லுவா. இதில் இப்படியாகத்தான் செய்யணும் அப்படின்னு தத் விஜிக்ஞாசஸ்வ இப்படிலாம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் தவ்ய பிரத்யம்னு சொல்லுவா. இது இப்படித்தான் செய்யணும் இப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது. இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஆர்டர் மாதிரி விதிவத்தாக சொல்லக்கூடியது தவ்ய பிரத்யமாகவும் சொல்லலாம். லோட்டு லிங்கு லோட்டு தவ்ய பிரத்யம் இப்படின்லாம் இருக்கு. இந்த இடத்துல விதிவாக்கியங்களாகவே சொல்லி போதிச்சு ஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினாலேயே ஆத்ம தத்துவத்தை போதிச்சு நமக்கு அறிய வைக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார போதிதாயை நமஹா அப்படி இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார போதிதாகவா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு பரதேவதைக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அற்புதமான நாம மேலே இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகா அப்படிங்கிற நாமாவை நாளை தினம் பார்ப்போம். ஓம் சகனோ பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரஜாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபாணசௌபாக்யாம் அருணாம் அதிசயகருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே சமஸ்தகுருமண்டலதேவதாभ्यो நமः. ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்ரிகா பிங்கள பிருத்வீரேணு சுவர்ணமித்யுச்சதே அனுச்சித்யமான திரவத்வஸ்ய நைமித்திகத்வேபி தைஜசாந்தரே பிரதீப பிரபாதாவத் அதர்சனாத் பதார்த்தாந்தர சம்யோகே ரஜதாதிவத் அதிதேஜஸ் சம்யோகாத் பஸ்மபாவாபத்தேஸ்ச ஹிரண்மணோ லோகலேக்கியத்வாபாவவத்வேபி பார்த்திவத்வவத் அத்ர பார்த்திவத்வே பாதாபாவாத் திரவத்வஸ்ய உதகஸ்வபாவத்வேன தத்கார்ய பிருதிவ்யாமபி உபலம்பஹ உபபத்தேஸ்ச. ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்ரிகா அப்படின்னு அற்புதமான நாமா சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யத்தில் இந்த இடத்துல பிங்கள பிருத்வீரேணு சுவர்ணமித்யுச்சதே அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலரில் வர்ணத்தில் இருக்கக்கூடிய பிருத்வீரேணு பிருத்திவியினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய துகில் ரேணுகு சுவர்ணமித்யுச்சதே சுவர்ணம் அப்படின்னு முதல்ல தீர்மானமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா தார்க்கிகால்லாம் வேற மாதிரி இந்த சுவர்ணத்தை சொல்லிட்டு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கண்டனம் பண்ண வேண்டிய ஒரு
நிர்பந்தம் ஏற்பட்டுடுத்து சங்கர பகவத்பாதாளுக்கு. அதனால் அதை முதல்ல கண்டனம் பண்ணி பிங்கள பிருத்வீரேனு தான் சுவர்ணம் அப்படின்னு முதல்ல ஸ்தாபனம் பண்ணிட்டு தான் இந்த சௌவர்ண ஹிங்காரமயமாக இருக்கக்கூடிய சௌவர்ண ஸ்தம்பத்தில் வித்ரும புத்திரிகையாக பரதேவதை இருக்காள்னு சொல்ல வேண்டியதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு முதல்ல பிங்கள பிருத்வீரேனுகும் சுவர்ணமித்யுச்சதேங்கிறத ஸ்தாபனம் பண்ணிட்டு மேலே போகிறார். இது கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால முதல்ல ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன அவள்லாம் சொல்கிறா, தார்க்கிகால்லாம் என்ன சொல்கிறா, அதை எப்படி சங்கர பகவத்பாதால் கண்ணம் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு மேலே போனால் தான் அந்த சுவர்ணம்ங்கிற பதத்துக்கு மேலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த தார்க்கிகாளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, தங்கம்னு சொல்கிறோமே அது தேஜோமயமாக இருக்கக்கூடிய ஒரு திரவியம்னு அவளுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு கேட்டால், தண்ணியில் கரைஞ்சு போகிறது இல்லை, அக்னியில் போட்டால் எரிஞ்சு போகிறது இல்லை. எதெல்லாம் அக்னியில் போட்டு எரிஞ்சு போகலையோ அதை பார்த்திவம்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். அவள் என்ன சொல்கிறா, பஞ்ச பூதங்களில் பிருத்திவியாத்மகமாக இருக்கவை எல்லாமுமே ஜலத்தில் கரைஞ்சு போகணும், ஜலமும் அக்னியில் வத்தி போகணும். அப்படி இருந்தால் தான் அதை பார்த்திவம்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம் இருக்கிறதுனால, தங்கத்தை கொண்டு போய் நெருப்பில் போட்டோம் அப்படின்னா அது இன்னும் சுத்தந்தான் ஆகிறதே தவிர அது எரிஞ்சு போகிறதில்லை. அப்படிங்கிறதுனால அதை பார்த்திவம்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லி, அவள் இது தேஜோமயமாக இருக்கக்கூடிய திரவியம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல சங்கர பகவத்பாதால் அதை கண்டனம் பண்ணுறார். எப்படி கண்டனம் பண்ணுறார் அப்படின்னா, அனுச்சேதம்னு ஒத்துக்கிறேன், ஆனால் தேஜசாந்தரே பிரதீப பிரபாதாவத் தரிசனாத்து அப்படின்னு நீ சொல்லக்கூடிய தேஜஸும் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு நான் இப்போ புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னுட்டு அவர் காமிக்கக்கூடிய சமாதானம் என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு அப்படின்னு ஒன்று ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த வழக்குக்கு ஒரு கீழே ஒரு அகல் ஒன்று தேவை, உள்ள எண்ணெய் தேவை, அதுக்கு மேலே ஒரு திரி தேவை, மேட்ச் பாக்ஸ்னால் அதை ஏற்றி அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வச்சோம்னா தீபம் எரிஞ்சுட்டே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமே, வாஸ்தவத்தில் எரிஞ்சுட்டே இல்லை. ஒரு க்ஷணம் எரியறது, அடுத்த க்ஷணம் அது தாமசமாகிறது, இறங்கி போய்டுறது, அடுத்த ஜுவாலை வருது, அதுக்கு பிரதி க்ஷணம் ஒரு தீபமானது எரிஞ்சு அந்த க்ஷணம் அது அணிஞ்சு போகிறது. இது எப்படி ஒத்துக்கணும் அப்படின்னா, கடைசி க்ஷணத்தில் இந்த மலை ஏறுறது இல்லையா, மலை ஏறும்போது இனிமே அந்த இடத்துல திரவியம் இல்லை, அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னாலோ, திரியானது கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுட்டே முடிஞ்சு போச்சு அப்படின்னாலோ, அடுத்த க்ஷணம் எரியறதுக்கு அந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது மலையேறி போகிறது. அப்போ அது எங்கே போகிறது அப்படின்னா, வாயுவில் போய் அது சம்யோகமாகிறது, வாயுவில் தான் போய் அடங்கிறது அந்த தீபத்தினுடைய ஜுவாலையானது. அந்த மாதிரி நீ சொல்லக்கூடிய தேஜோமயமாக இருந்தால் அது வாயுலையாவது அது போய் அடங்கிறதாக இருக்கணும். எப்போ இது இந்த தங்கமானது எப்போ அது வாயுவில் போய் அடங்கலையோ அதை நம்ம பிரதீப பிரபாவாவது அதர்சனாது, இந்த இடத்துல நம்ம அதை தேஜோமயம்னு ஒத்துக்க முடியாது அப்படின்னு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறார். மேலே ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் சொல்லி கண்டனம் பண்ணுறார். காரிய காரணம் அப்படின்னு 2 இருக்கு. பிருத்திவி அப்படிங்கிறது காரியம், ஜலம் அப்படிங்கிறது அந்த பிருத்திவிக்கு காரணம். ஜலத்திலேருந்து தான் பிருத்திவியாத்மகமாக இருக்கிறது எல்லாம் வெளியில் வருது. அப்போது பிருத்திவியாத்மகமாக இருக்கக்கூடியதெல்லாம் காரியமாகத்தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜலத்திலேருந்து தான் இது வந்தது அப்படின்னா கூட, வாஸ்தவத்தில் பார்த்தேன்னா இது எங்கேருந்து வருது, இது ஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல் இருக்கே, இது எங்கேருந்து வருது அப்படின்னா, பூமியில் பெரிய பாறை மாதிரியோ பூமிக்கு அடியிலையோ இல்லை ஒரு மலை மாதிரி இருக்கிறதோ, கோலாறுன்னு சொல்கிறா, அந்த இடத்துல ஒரு கல்லாக இருக்குது. அந்த கல் இருக்கிறத எடுத்துன்னு பொடி பண்ணி அதை அக்னியில் போட்டு பண்ணணும் அப்படின்னா மண்ணாக இருக்கிறதெல்லாம் பஸ்மமாகி போகிறது, தங்கமாக இருக்கிறதெல்லாம் தனியாக கட்டியாக வந்துடுறது. அதுலேருந்து தான் இது வருது.
எப்ப இது பிருத்திவியாத்மகமாக இருக்கக்கூடிய பூமியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்றோமோ, இது பிருத்திவியாத்மகமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணி பிங்கள பிருத்வி ரேணுகு சுவர்ணமித்யுச்சதே அப்படின்னு முதல்ல அடிச்சு, இது தங்கம் அப்படிங்கிறது பிருத்திவியாத்மகம் தான் அப்படின்னு முதல்ல எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி ஸ்தாபனம் பண்றார். தத்விகாரஹ சௌவர்ணச்சாசௌ ஸ்தம்பஸ்ச சௌவர்ணஸ்தம்பஸ்ய நவரத்னமண்டப பாரவாஹித்வே சதி ததபின்னத்வே ததலங்காரபூதத்வஸ்யேவம் ஆதர்மியஸ்ய ஹ்ரீங்காரோऽபி ஜகதாஸ்ரயத்வே சதி தத்காரணத்வே சதி ததந்தர்பூதத்வே சதி பரமானந்தஜனகத்வஸ்ய சத்வேன ஹ்ரீங்காரமய இத்யபேத உபசாரः பிரதீபாலங்காரத்யோதனார்த்த இதி ஞாதவ்யம். இந்த நாமாவில் ஹ்ரீங்காரமயமாக இருக்கக்கூடிய சௌவர்ண ஸ்தம்பத்தில் வித்ரும புத்திரிகையாக அம்பாள் பரதேவதை இருக்காள். வித்ருமம்னா பவழம், ஒரு பெரிய சுவர்ணத்தினால ஏற்பட்ட ஸ்தம்பங்கள் இருக்கு. அந்த ஸ்தம்பத்துக்கு உள்ள பிரதிமையாக வித்ரும புத்திரிகையாக பரதேவதை இருக்காள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லணும்னு இந்த நாமாவில் ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு சில ஆட்சேபனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள நாமாக்கள்லாம் நம்ம பரதேவதைய ஹ்ரீங்கார சுப்திகா முக்தா மணிஹி, ஹ்ரீங்கார பேட்டக மணிஹி, ஹ்ரீங்கார ஆதர்ச பிம்பிதா இப்படின்லாம் நம்ம பிரதானமாக இருக்கக்கூடிய தேவதையை சொல்லின்னு வந்துட்டோம். இந்த இடத்துல ஸ்தம்பம் அப்படிங்கிறது அந்த மண்டபத்துக்கு ஆதாரமாக இருக்கு. அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய சௌவர்ண ஸ்தம்பம் இருக்கு, அதில் வித்ரும புத்திரிகையாக பரதேவதை இருக்காள். அப்படின்னா இந்த மண்டபத்தையே தாங்கிட்டு நிற்கிறது சௌவர்ணமாக இருக்கக்கூடிய ஸ்தம்பம் தானே. அந்த ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய அப்போ பரதேவதை உள்ள ஒரு பவழ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்காள். அப்படின்னாக்க அந்த ஸ்தம்பமே தான் இந்த பரதேவதையும் தாங்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட போறதே அப்படிங்கிறதுக்கு சமாதானத்தை சொல்லிட்டு வர்றதுக்கு இத்தனை வாக்கியங்கள் சொல்லிட்டு வர்றார். வாஸ்தவத்தில் அவர் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய பரதேவதை தான் இந்த ஸ்தம்பத்தையும் தாங்க வைக்கிறா. ஆத்மாவாக சரீரம்னு ஒன்று இருக்கு, காலில் நிற்கிறான். அப்போ ஹிருதயம்னு இருக்கக்கூடியதோ ஆத்மான்னு இருக்கக்கூடியதோ தான் முக்கியம். கால் தாங்கிறதுங்கிறதுனால ஆத்மாவை கூட இந்த ஹிருதயத்தை கூட கால் தான் தாங்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிருதயம் ஓடுறதுனால தான் கால் நிற்கிறது, ஆத்மா இருக்கிறதுனால தான் ஹிருதயம் ஓடுறது, கால் நிற்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த சைத்தன்யம்தான். அப்படிங்கிறதுனால ஸ்தம்பம் இருக்கிறதுனால ஸ்தம்பந்தான் இந்த தேவதையும் தாங்கிறாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்றார். ஹ்ரீங்காரே உபமேயே மயசப்தேன உபமான அபேத கல்பனாத் தஸ்மின் விசித்திர பிங்க பிரதான ரூபே தத் சம்பந்திதயா வித்ருமபுத்ரிகேவ பிரதீயமானா வித்ருமேன பிரபாலேன கிருதா புத்ரிகா சாலபஞ்சிகா. சௌவர்ணஸ்தம்பசப்தः உபலட்சணம் வித்யாதீனாம் பிராயः து அதர்தனாத் ததுபாதானம் ஸ்வதः மனோஜ்ஞஸ்ய ஸ்தம்பஸ்ய அதிசய தர்சனீயதாயை. எப்படி இந்த மண்டபத்தை தூணானது தாங்கி நிற்கிறதோ அது மாதிரி ஹ்ரீங்காரமயமாகவே பரதேவதை பிரபஞ்சத்தை ஹ்ரீங்காரமாகவே இருக்கக்கூடிய ஸ்தம்ப வித்ருமமாக இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கிறது. இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கிறதே ஹ்ரீங்காரத்தில் தான் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய அந்த பவழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இருக்கே, அது இருக்கிறதுனால தான் இந்த தூணுக்கே நிற்கக்கூடிய ஒரு பலமானது ஏற்படுறது. அந்த தூணையும் தாங்கிண்டு அதை தரிச்சுண்டு இந்த மண்டபத்தையும் தரிச்சுண்டு எல்லாத்துக்கும் காரணமாக அந்த உள்ள இருக்கக்கூடிய பரதேவதைன்னு சொல்லக்கூடிய அந்த வித்ரும புத்திரிகா இருக்காளே, அவள்தான் வித்ருமமாக இருக்கக்கூடிய பவழத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்திரிகை. அந்த ஸ்தம்பத்துக்குமே பிரகாசத்தை கொடுக்கிறது, அதுக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறது இந்த வித்ருமமாக இருக்கக்கூடிய பரதேவதைங்கிற புத்திரிகா
அப்படின்னு இந்த இடத்துல அது ஹ்ரீம்காரமே இந்த ஸ்தம்பனமாகவும் அதில் இருக்கக்கூடிய புத்திரிகையானது அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு ஊட்டுற மாதிரியும் அதுக்கு காரணமாகவும் அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலமாகவும் அழகையும் கூட்டக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். துர்லபதர பிரவால புத்திரிகா ஸ்தம்ப மண்டபம் தத் சுவாமினம் தத் ஈஷம் ச பிரகிருஷ்டீகரோதி ததா ஸ்ரீ பரதேவதாபி ரூட்யை தத் பீஜார்த்ததயா தத் அவிச்சின்னா சதி ததாதீன் சர்வான் பூஷயதி சபலீகரோதி இத்யர்த்தः. இந்த வித்ரும புத்திரிகையாக இருக்கக்கூடிய இந்த பரதேவதை ஹிங்காரமாக இருக்கக்கூடிய தூணையும் விமர்சித்து அதில் இருக்கக்கூடிய சைத்தன்யமாக விளங்கி இந்த பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்துக்கு போக்தாவாக இருக்கக்கூடிய ஜீவனையும் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையும் பிரகாசிக்க செய்கிறாள். அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார மய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகாயை நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. முக்கியமாக இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹ்ரீங்காரமே ஒரு ஸ்தம்பமாக இருந்து ஹிரண்மயமாக இருக்கக்கூடிய சௌவர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பனமாக இருந்து அந்த ஸ்தம்பனத்தில் இருக்கக்கூடிய வித்ரும புத்திரிகையாக பரதேவதை பிரகாசிக்கிறதுனால இந்த அதே மாதிரி ஹ்ரீங்காரமானதும் அதுக்குள்ள இருக்க பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கக்கூடிய ஹ்ரீங்காரமாக இருக்கக்கூடிய ஸ்தம்பத்துக்கு வித்ரும புத்திரிகையாக பரதேவதை இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு போறாள். அப்படிங்கிறதுனால ஹ்ரீங்கார மய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரம புத்திரிகாயை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார். ரொம்ப அற்புதமான நாம. மேல இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார வேத உபனிஷதே நமஹா அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அதிமதுரச்சாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுல சுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமஹ. ஹ்ரீங்கார வேதோபனிஷத் வேத்யந்தே ஞாயந்தே சர்வே பதார்த்தா அனேன இதி வேதः. ஜாத்யேகவச்சனம் ஹ்ரீங்கார ஏவ வேதः. ஞாபகத்வா விசேஷாத் தஸ்ய உபனிஷத் வேதாந்த பாகः லக்ஷ்யார்த்தோ வா தத் பிரம்மோபனிஷத் பரம் இதி ஸ்ருதேஹ. ஹ்ரீங்கார வேதோபனிஷத் அப்படின்னு பரம அற்புதமான நாமா. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் ரொம்ப விஸ்தாரமாக கொடுத்துருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாமாவா இருக்கும் போல தெரிகிறது அவர் இதில் சொல்லியிருக்கிறதுலேருந்து. வேத்யந்தே ஞாயந்தே சர்வே பதார்த்தாக அனேன இது வேதः. அறிதல் அப்படிங்கிறோமே, இது மாதிரி அறிதல் அப்படிங்கிறதுனால சர்வே பதார்த்தாக அனேன இது அப்படின்னா வேதம்னா என்னன்னா அறிதல் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் அறிய முடியாத விஷயங்களை எதெல்லாம் சிலதெல்லாம் இந்திரியங்கள்னால விஷயங்களை புரிஞ்சுட்டுறோம், சிலதை அனுமானிச்சாவது புரிஞ்சுட்டுறோம். இது மாதிரி புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் வேதமானது சொல்லி கொடுக்கறது. சாஸ்திரம் சொல்லித்தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். புத்திக்கு எட்டாத விஷயங்களாக இருக்கிறதுனால மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னா வேதம் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதனால வேத்யந்தே ஞாயந்தே சர்வே பதார்த்தா அனேன இது வேதः. இப்படி 4 வேதம், 6 சாஸ்திரம், இதிகாசம், 18 புராணம், 18 உபபுராணம், இதிகாசங்கள், இப்படி எத்தனையோ கிரந்தங்கள் எல்லாம் சேர்த்து ஜாத்தியேக வச்சனம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரே கலெக்டிவாக ஒரே விஷயத்த வேதம்னு சொல்லலாம்னு தப்பு இல்லை அப்படிங்கிறார். இதை ஹ்ரீங்கார ஏவ வேதः. இப்படியாக ஹ்ரீங்காரமே ஒரு வேதஸ்வரூபமாக இருந்து என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிற மாதிரி
அதனுடைய சிரோபாகம், வேதத்தினுடைய சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் இருக்கே, அதுதான் பரதேவதை அப்படின்னு சொல்லி மேலே ஆரம்பிக்கிறார். இப்படி 4 வேதம் 6 சாஸ்திரம், இப்படி இதிகாசம் புராணம் இவைகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரே ஜாதி அப்படின்னு வேதம்னு சொன்னாரே, இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா அபராவித்யான்னு சொல்லிவிட்டார். அப்போ அபராவித்யாக இருக்கக்கூடிய இத்தனையும் எதுக்கோசரம் அப்படின்னா அதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா பராவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவ சமன்வயாத்துங்கிற அதிகரணத்தில் சொல்லியிருக்கிற ரீதியாக ஜீவபிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறதும் அத்திர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்கள் எத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்ம அப்படின்னுலாம் நமக்கு அபரோட்ச சாட்சா்காரம் ஏற்படணுங்கிற அப்படிங்கிறதே இத்தனுடைய லட்சியார்த்தமாக இருக்கு. தஸ்ய உபனிஷத் வேதாந்த பாக லட்சியார்த்தோ வா அப்படின்னு சொல்லிட்டார். வா சப்தத்தை வேற போட்டிருக்காருங்க. அதனால இத்தனைக்கும் லட்சியமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கேயே இந்த ஜென்மாவிலேயே நம்ம ஞானாதேவது கைவல்யம்னு சொல்லியிருக்கிறதுல அதை புரிஞ்சுண்டு இந்த இடத்துல பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படணும் அப்படிங்கிறதே இந்த உபனிஷத்தினுடைய லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்றார். உபாசன ஞான காண்ட பேதேன சத்வாரோ அபி வேதாக திரிப்பிரகாராக அப்படின்னு 4 வேதம் இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலையுமே கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் இப்படின்னு ஒவ்வொன்றத்துலேயுமே 4 வேதத்திலையுமே மும்மூணுமாக இருந்துருக்கு அப்படிங்கிறார். கர்மகாண்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல அத்தியனம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய 40 சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரங்களில் 14 விதமான ஸ்மார்த்த கர்மாக்கள், 26 விதமான ஸ்ரௌத கர்மாக்கள், கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பித்து கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மா, நாமகர்மா, சௌளம், உபநயனம், பிராஜாபத்தியாதி விரதங்கள், விவாகம் இப்படின்னுலாம் எத்தனையோ விதமான கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்கள். இப்படி 14 விதமான ஸ்மார்த்த கர்மாக்கள்னு சொல்லுவா, 26 விதமான ஸ்ரௌத கர்மாக்கள்னு சொல்லுவா. 3 அக்னியை வச்சுண்டு கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய திரேதாக்னியை வச்சுண்டு பண்ணக்கூடிய ஸ்ரௌத கர்மாக்கள், 5 மகா யஜ்யங்கள் நித்தியப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவயஜ்யம், பிதிரயஜ்யம், பூதயஜ்யம், மனுஷயஜ்யம், பிரம்மயஜ்யாதிகள், இதுக்கு மேலே 7 விதமான பாக்க யஜ்யங்கள், அதுக்கு மேலே 7 விதமான அக்னிஹோத்திரம், அக்னி ஆதானம், அக்னிஹோத்திரம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சோமயாகம், இப்படிலாம் எத்தனையோ விதமான கர்மாக்களை சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. இவைகள் எல்லாமே கர்மகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாண்டத்துக்குள்ள அடக்கி இத்தனையும் வச்சிருக்கா. இதுக்கு மேலே உபாசனா காண்டம் அப்படின்னு அது உபாசனையை பிரம்ம வித்தியை குருமுகமாக தெரிஞ்சுட்டு அதையே சிந்தனையோடு இருக்கக்கூடியது உபாசனா காண்டம். இவைகள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஞான காண்டம்னு சொல்லக்கூடிய தத்துவமசியாதி மகா வாக்கிய லட்சியார்த்தங்களை தெரிஞ்சுண்டு அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதே இவைகள் எல்லாத்தினுடைய லட்சியம் அப்படின்னு கர்ம உபாசன ஞான காண்ட பேதேன சத்வாரோபி வேதாக திரிப்பிரகாராக அப்படின்னு சொல்லியிருக்கார். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி இது வாக்கியேன ஞான சாதனத்தையா கர்ம உபாசனையோகோ விநியுக்தத்வாத்து அப்படிங்கிறார். இது பிருகதாரண்யக உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை எடுத்து சொல்லி தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன ஏதமேவ விதித்வா முனிர்பவதி அப்படின்னு ஒரு பிரமாணம். இது என்னன்னா யஜ்ஞத்தினாலேயோ தானத்தினாலேயோ தபஸுனாலேயோ பிரம்மச்சரியாதி விரதங்கள்லாம் இருந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அறியப்பட ஆசைப்படக்கூடிய வேதித்தும் இச்சா விவிதிஷா அப்படின்னு சொல்லுவா. இவைகள் எல்லாத்தையும் ஒரு பிராமணனாக இருக்கக்கூடியவன் எத்தனையும் அறிந்து கொண்டு ஞான சாதனத்தையா கர்ம உபாசனையோகோ விநியுக்தத்வாது ஞானத்தினால இதெல்லாத்தையும் புரிஞ்சுண்டு செய்யணும், ஞான சாதனத்தோடு சேர்ந்து செய்யணும்.
இல்லைன்னா இந்த கர்மாவை ஒருமனை பண்ணினா என்னங்கிறது மேலே சொல்ல போகிறார். இப்போ அடுத்தது அதுக்கு அபூர்வ பீட்டிகை மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கிறார். இத்தனையும் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வகர்ம பலத்தியாகத்தை பண்ணித்தான் நமக்கு வந்து சித்த சுத்தி ஏற்பட்டு அதனால நமக்கு மேலே ஞானமானது சித்திக்க போகிறது. அதை இது இத்தனையும் தெரிஞ்சுண்டு கர்மகாண்டத்தை செய்யணும் அப்படிங்கிறார். அந்தந்தமப்ரவீஷந்தி யே வித்யாமுபாசதே ததோ பூய இவதே தமோயவோ வித்யயாக்ஞேரதாஹ இதி ஸ்ருத்யா ததுபயோஹ சம்சார பலகத்வேன நிந்திதத்வாச்ச. ஈசாவாசிய உபனிஷத்திலேருந்து கேவல கர்மாவை செஞ்சா அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கதி என்ன அப்படிங்கிறத இருட்டு உலகத்தில் போய் சேருவான் அப்படிங்கிறார். அந்தந்தமஹ பிரவிசந்தி ஏ வித்யாம் உபாசதே. இந்த உபாசனைகளையோ இந்த கர்மாக்களையோ செஞ்சான் அப்படின்னா அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுண்டு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். ததோ பூய இவதே தமோயவோ வித்யயாக்ஞேரதா. இதுக்கு மேலே கர்மகாண்டத்துமாவது பரவாயில்ல, இதுக்கு மேலே உபாசனா காண்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் விரும்பின ஏதோ கேவலம் உபாசனை அப்படின்னு பண்ணின்னு வந்தான் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப திட்டவே திட்டுறார். இவன் இருட்டு உலகத்துல பிச் டார்க்னு சொல்லுவாளே அந்தந்தமாக அந்த மாதிரி ரொம்ப பிச் டார்க்ல போய் விழ போறான் இவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன் இப்படிலாம் சொல்றார் அப்படின்னா வேதத்தில் சொல்லியிருக்கு சொல்றார். வாஸ்தவத்தில் வேதம் இது சொல்றதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா வித்யோட எதையும் செய்யணும். எப்படி அந்த பாவங்கள் என்னவோ அந்த கேவலம் உபாசனைங்கிறது பிரயோஜனப்படாது. இது எல்லாத்தையும் வித்தியைகளாக குருமுகமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு நல்லபடியாக உபாசனை பண்ணினா அது மேலே நல்ல உலகங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு போகிறதுக்கு ஹேத்துவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது அந்த காலத்தில் கொண்டு போய் விட்டுரும், பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்ன திருப்பி திருப்பி சம்சாரத்தில் விழுந்து விழுந்து எழுந்துருப்பான். இத்தனையும் தெரிஞ்சுட்டும் இவன் விழுந்து எழுந்துருப்பான். மற்றவாலாம் கேவலம் மற்றவாலாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்காம பிறந்து சாவா. இவன் இத்தனையும் தெரிஞ்சுண்டு அப்புறமும் இவன் விழுந்து சாவான். அப்படின்னாக்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா வித்யோட எது வேணாலும் செய்யணும், ஞானத்தோட எதுவுமே செய்யணும். இத்தனையும் தெரிஞ்சுண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானத்தினால இவைகள் எல்லாத்தையும் செய்யணும். இப்ப கர்மாக்களை செஞ்சாலும் சர்வ கர்ம பலத்தியாகத்தை பண்ணி கர்ம யோகமாக செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா உபாசனைன்னு பண்ணினோம் அப்படின்னா ஞானத்தோட உபாசனையை செஞ்சு அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னு ரொம்ப கருணையோட சொல்றாரு இந்த இடத்துல. ஆத்மானஞ்சேத் விஜானீயாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரமனுசஞ்சுரேத். ஆத்மகாமः ஆப்தகாமः இத்தியாதி ஸ்ருதிப்யः அப்படிங்கிறார். மேல பிரமாணங்கள் கொட்டுறார். இது ஆத்மானம் சேது விஜானீயாது அயமஸ்மீதி பூருஷः. இத்தனையும் பண்றோமே இவைகள் எல்லாமுமே நான்கிற ஆத்மவஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மட்டுமே பிரயோஜனப்படுத்தணும். இப்படி இருக்கக்கூடியவனுக்கு கிமிச்சன் கஸ்ய காமாய, இவனுக்கு இதுக்கு மேலே வேற ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த மாதிரி ஞானத்தோட பண்ணக்கூடியவனுக்கு கிம் இச்சன்னு கஸ்ய காமாய, என்ன கர்மாவை செஞ்சு என்ன பண்ணி இவனுக்கு எதையோ ஒன்று அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆயிடும். நான் போக்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் ஞானஸ்வரூபம் அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஞானத்தோட பண்ணக்கூடிய எந்த ஒரு கர்மமோ உபாசனையும் அவைகள் எல்லாம் ஆப்தகாமக அப்படின்னு ஆத்மகாமன்ற ஒரு ஞானத்தோட பண்ணினா அது ஆப்தகாமக, எல்லாம் நித்திய திருப்த வஸ்துவாக நான் இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் அந்த திருப்தி தீப பிரகரணங்கள் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம குருநாதால் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால அந்த நிலைக்கு நம்மளை வசத்திக்கணும். இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு போகணும் அப்படிங்கிறார். அத்வைத ஞான உத்பாதக வேதபாகஸ்ய. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதி பதத்தையும் எதையும் விடாது இங்க கிரகிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அத்வைத ஞான உத்பாதக வேதபாகஸ்ய. அத்வைதமே பிரதானம். இத்தனை விஷயமும் எவ்வளவோ எல்லாருமே தான் சொல்றா. விசிஷ்டாத்வைதிகள் இருக்கா, எவ்வளவோ பேர் துவைதிகள் இருக்கா, எத்தனையோ மதங்கள் இருக்கு. மேல மேல எல்லாருமே வேதத்தை வச்சுட்டு தான் சொல்றா. ஆனா இங்க இவர் அத்வைத ஞான உத்பாதக வேத பாகஸ்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிலேயே தாத்பரியம். அதனால அத்வைத ஞானத்துக்கோசரம் மட்டுமே
உபனிஷத் சப்த வாச்சியஸ்ய மோட்சபலகத்வேன பலப்பிராப்தி பாதனாது அப்படின்னு இந்த உபனிஷத்துங்கிற சொல்லக்கூடிய வாச்சியமானது எல்லாமே சப்த வாக்கியங்கள் எல்லாமுமே மோட்சத்துக்காகவே அப்படின்னு அத்வைத ஞானத்தை தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்கள்னாலையும் உபக்கிரம உபசம்ஹார ஞானத்தினாலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜீவன் முக்தி அப்படிங்கிறதும் மோட்சம் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இதனுடைய லட்சியம். உபய பிரதிபாதக வேதபாக அபேட்சையா சிரேஷ்டத்துவம் லோகசாதன உபேட்சையா பலசிய சிரேஷ்டத்வேன ஆத்மத்துவ பிரசித்தே அப்படின்னு ரொம்ப அத்வைத ஞானம் ஒன்றுத்தான் நமக்கு பலத்தை அதுதான் பலம் அப்படிங்கிற ஞானத்தோடையே சர்வத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ததாச்ச பூர்வகாண்டத்வயார்த்தஸ்ய ஜன்யதயா தத் பிரதிபாதக வேதபாகஸ்ய உபனிஷத் சேஷத்வவது அப்படிங்கிறார். அப்படின்னா வேதத்தினுடைய சேஷபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் பாகங்கள் இருக்கு, அது என்ன அவசிஷ்டமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ததேகோ அவசிஷ்ட சிவக்கேவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சிவக்கேவலோகம்னு சொல்றது தான் வேதாந்த பாகத்தினுடைய சேஷபாகமாக இருக்கு. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரஸ்ய அபி பரதேவதா பிரகாசகத்வேன தத் சேஷத்வாத் தஸ்யாக பிராதான்யம் உக்திம் இது திரஷ்டவ்யம் அப்படின்னு இந்த இடத்துல ஹ்ரீம்காரம்னு சொல்லக்கூடியதே ஒரு வேதம்னு சொல்லி அதனுடைய உபனிஷத் பாகம் சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்து தான் பரதேவதாவனுடைய பிரஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி அந்த பிரகாசகத்வேன அந்த பரதேவதையினுடைய பிரகாசத்தினால தத் சேஷத்வாது தஸ்ய பிராதான்யம் உக்தம். ஏன்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது தான் பிராதான்யம். அந்த ஸ்வரூபமாகவே பரதேவதை இருக்காள், அதே ஸ்வரூபந்தான் நீ அப்படின்னு நமக்கு போதிக்கக்கூடிய ஹ்ரீங்காரமானது எல்லாத்தையும் விட பிரதானம் அப்படின்னு சொல்றார். வேதாந்தேஷு உபனிஷத் சப்தः தத் ஜன்யதா ரூப சக்கிய சம்பந்தேன பிரவர்த்ததே முக்கியா விருத்தியா து பிரம்ம வித்யாயாம் ஏவ. ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யை இருக்கே பரதேவ வேதம்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரமானதுல அதனுடைய சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தினுடைய லட்சியமே அதே தான். ஹ்ரீம்காரமே தான் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யினுடைய பிரயோஜனம் என்னன்னா வேதாந்த ஞானம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரயோஜனம். இதனால இந்த பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லக்கூடியது சகுணமாகவோ நிர்குணமாகவோ இந்த பரபிரம்ம வித்யை இது கிரமமுக்தியில கொண்டு போய் கொடுத்து நமக்கு உபாசனையானது பிரம்ம வித்யை சொல்லி அந்த இடத்துல வேதாந்த ஞானத்தினால நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் அப்படிங்கிறது உபாசனையினாலேயே ஒன்று சத்யோமுக்தியாவது கிடைக்கும், இல்லை கிரமமுக்தியாவது உபாசனை மூலமாக நிச்சயமாக நமக்கு மோட்சமானது ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறது பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தமானது ஜீவன் முக்தி நிலையை கொடுத்துரும். இந்த ஹ்ரீம்கார உபாசனை கூட அது கிரமமுக்தியை கொடுத்து நமக்கு ஞானத்தை சித்திக்க வச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அதனால தான் இது பிரம்ம வித்யினால்தான் தனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஹ்ரீம்னு சொல்லக்கூடியது பிரம்ம வித்யாகவே இருக்கிறதுனால பஞ்சதிசை மூலமந்திரமானது பிரம்ம வித்யாகவே இருக்கிறதுனால அதனாலேயே நமக்கு மோட்சமானது சித்திச்சிரும் குரு கிருபையில அப்படிங்கிறார். இந்த நாமாவில் ஹ்ரீங்கார வேதோபனிஷதே நமஹா அப்படின்னு சொல்றதுனால ஹ்ரீங்காரம்னு சொல்லக்கூடிய வேதத்துல உபனிஷத்தாக இருக்கக்கூடிய பரதேவதை அப்படின்னு சொன்னதுனால அந்த உபனிஷத் அப்படிங்கிற பதத்தை எடுத்துண்டு அதுக்குள்ள உப நீ சத்து அப்படின்னு மூணா பிரிச்சு அதை மூணுத்தையும் சேர்த்து பரதேவதைன்னு எப்படி சமன்வயப்படுத்துறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல போறார். ஏற்கனவே பிரஸ்தானத்திரையாதி கிரந்தங்கள் பார்க்கும்பொழுது உபனிஷத்துங்கிற பதத்துக்கு சதே தாத்தோஹோ விசதர கதி அவசாதம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படி பிரிச்சிருக்கார். இங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் மாத்தி சதன கதி அவசாதம் அப்படின்னு மூணாக கொஞ்சம் மாத்தி சொல்ல போறார். அதனால அதுக்கு பூர்வ பீட்டிகை இந்த இடத்துல போட்டுக்கிறார். இதுல ததாஹி உபசப்த சமீபேசார்த்த உப அப்படிங்கிற பதத்துக்கு சமீபம் அப்படின்னு சொல்லுவா. இது ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி சொல்லுவோம். உப அப்படின்றது உபநயனம், உபாகர்மா, உபதேசம் இப்படின்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் உபான்னு வரும். குருவுக்கு அருகில் இருந்து
இல்லை தேசத்திலேயாவது குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துண்டு அப்படிங்கிறத உபதேசம்னு சொல்கிறோம். குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில இருந்துண்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் உபதேசம், உபநயனம், உபகர்மா இப்படின்லாம் சொல்கிறோமே. உப அப்படிங்கிற பதத்துக்கு இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா சமீபே, உபசமீபே அப்படின்னு சொல்றார். பிரம்மண்யத்யஸ்த மாயா சமீபே தேசகः தத் பதார்த்த பிரதிபிம்பிதம் அவித்யா உபாதிக சைத்தன்யம் ஜீவசப்தவாச்சியம் உபசப்தார்த்தः லட்சணையா பிரதிபாத்தியந்தே. என்ன ஒரு வியாக்கியானம்! இதில் என்ன சொல்றார்? ஜீவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உப அப்படிங்கிற சப்தத்தினால. மாயைய பிரதிபாதிகமாக இருக்க ஒரு உபாதியாக வச்சுண்டு ஈஸ்வரனானவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டியாதி காரியங்கள் பண்றார். இந்த ஜீவனா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான்னா அவித்யையே உபாதியாக வச்சுண்டு மமகாரம், அகங்காரம் இப்படியெல்லாம் வச்சுண்டு இவன் உபாதியா வச்சுண்டு திண்டாடின்னு இருக்கான். வாஸ்தவத்தில் உபாங்கிற சப்தமானது ஜீவனையும் சொல்லலாம். அந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு அது வேற இல்லை, இந்த ஜீவன் வேறு இல்லை. ஆனா இந்த உபாதியினால இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கிறதுனால உபாங்கிற பதத்தை லட்சணையினால நம்ம ஜீவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். நீ சப்தஹ ஷத் இதி பதஸ்ய விசேஷணம். நீ அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்றது நீங்கிறது நிச்சயேன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல உபசர்க்கமாக சொல்லக்கூடியது நீ. ஒரு பதம் எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோமே, 21 விதமான ப்ரிஃபிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கு வியாக்கரண சாஸ்திரத்தில். இங்கே நீ அப்படிங்கிறது அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபசர்க்கம். அந்த உபசர்க்கம்னாக்க பிரஹர, ஆஹர அப்படின்லாம் சொன்னோம்னா பிர அப்படின்ற ஒரு உபசர்க்கம், அ அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம். அந்த ஹார அப்படின்ற சப்தத்துக்கு பிராங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணின உபசர்க்கத்தை யூஸ் பண்ணினா வேற அர்த்தம், ஆ அப்படிங்கிற உபசர்க்கத்தை யூஸ் பண்ணால் அதனுடைய அர்த்தமே வேறமா மாறுறது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த இடத்துல சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு இது உபசர்க்கமாக இதை விசேஷணமாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்படின்ற உப நீ அப்படின்னு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பதத்துக்கு சத்துங்கிற பதத்துக்கான இது உபசர்க்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இதனுடைய ரெண்டாவதாக சொல்றார். சத்து இது பதம் சதன கதி அவசாதனேஷு பவதி. ரொம்ப அற்புதமாக இந்த என்ன சொல்றார்? சத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, உப ஆச்சு, நீ ஆச்சு. சத்து அப்படிங்கிற பதத்துக்கு 3 விஷயங்களை சொல்லி இப்படியாக புரிஞ்சுக்கணும். சதனம், கதி, கதி, அவசானம், அவசாதம் அப்படின்னு 3 புரிஞ்சுக்கோங்க. சத்து அப்படின்னாக்க, சதனம் அப்படின்னாக்க இருத்தல், அஸ்தித்வம்னு சொல்றோமே, இருந்துட்டே இருக்கு அப்படின்னு அந்த இருத்தல். கதி அப்படிங்கிறது அறியக்கூடியது, அவகதி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஞான பரியந்தம் அறியக்கூடியது. அவசாதம் அப்படிங்கிறது கடைசியா போய் முடிஞ்சு இருக்கக்கூடிய எண்ட் ரிசல்ட் அவசாதம் அது அப்படின்றது. இத சத்து, சதனம், கதி, அவசாதம்னு சொல்றத சத்து அப்படிங்கிறதுனால இருத்தல் அப்படிங்கிறத சத்து அப்படின்னோம். ரெண்டாவது கதி அப்படிங்கிறதுல அறிதல் அப்படிங்கிறது சித்ரூபமாக இருக்கு அப்படிங்கிறதுனால சித்து அப்படின்னோம். அவசாதம் அப்படிங்கிறது நமக்கு எண்ட் ரிசல்ட்டா இருக்கக்கூடியது என்ன, ஆனந்தம் அப்படிங்கிறதுனால கடைசியா நமக்கு ஆனந்த ரூபமாக இருக்க போறோம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஆனந்தம் அப்படின்னு சத்து, சித்து, ஆனந்தம் அப்படிங்கிறத தான் சதனம், கதி, சதனம், கதி, அவசாதனம், அவசாதம் அப்படின்னு 3 பிரிச்சு இந்த இடத்துல சத்து, சித்து, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குன்னு மேல சொல்லி பூர்த்தி பண்ண போறாரு இந்த நாமாவை. சத்து அப்படிங்கிறது சதன, கதி, அவசாதானேஷு பவதி அப்படின்னு சொல்லி மேல போறார். தாச்ச உபசப்தவாச்சியோ ஜீவஹ அவித்யாம் நிகத்ய த்யக்த்வா பிரம்மஸ்வரூபேன நிஷீததி வர்த்தத இதி உபனிஷத் இது ஏகோர்த்தஹ. 3 விதமான அர்த்தங்கள் சொல்ல போறார். முதல் அர்த்தமாக என்ன சொல்றார் அப்படின்னா, உபனிஷத் அப்படிங்கிறதுல ததாச்ச வாச்சியோ ஜீவனாக இருக்கக்கூடியவன் இந்த தத்துவமஸ்யாதி சிரவண மனன நிதித்தியாசன பலத்தினால தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் நன்றாக புரிந்து கொண்டு அவித்யை எல்லாத்தையும் நிகத்திய தெக்துவா அவித்யை எல்லாத்தையும் விட்டவனாக ஆகி பிரம்மஸ்வரூபேன நிஷீததி. நிஷீதத்தின்னா நாளைக்கு நான் பிரமையில் இருந்துட்டு நான் ஜீவன்கிற பிரமையில் இருந்துட்டு இருந்தேன். இப்போ
இந்த ஞானம் ஏற்பட்டதுனால எனக்கும் பரமாத்ம ஸ்வரூபத்துக்கும் பேதம் இல்லை, நானே பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு அறியறதே நிஷீததி. அப்படிங்கிறதுனால ஜீவனா இருக்கக்கூடியவன் அவித்யைகள் எல்லாத்தையும் விட்டு பிரம்மஸ்வரூபமாக ஆகிறான். அப்படிங்கிறதுனால உபனிஷத் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு மேலோட முதல் அர்த்தத்தை சொல்றார். ஜீவ பிரம்மஸ்வரூபத்வேன நிகச்சதி ஜானாதி இது அந்யோர்த்தः. ரெண்டாவதா ஒரு அர்த்தம் எப்படி சொல்லணும்னா நிகச்சதி, ஜீவ பிரம்மஸ்வரூபத்தினாலேயே நிகச்சதி, அதை போய் அடைகிறான், அதை அறிந்து கொள்ளுகிறான், ஜானாதி இப்படின்றதுனாலையும் உபனிஷத் அப்படின்னு ரெண்டாவதா ஒரு அர்த்தத்தை சொல்றார். மூணாவது ஜீவ பிரம்மஸ்வரூபேன அவசீததி பரிசமாப்னோதி இது திருதியோர்த்த அப்படின்னு மூணு விதமான அர்த்தங்கள் சொல்றார் உபனிஷத்துக்கு. மூணாவதா சொல்றதுல ஜீவ பிரம்மஸ்வரூபத்தினாலேயே அதை அவசீததி, அதை போய் அடைகிறான் அப்படிங்கிறதுனால பரிசமாப்னோதி, அதுல போய் பரியவசானம் அடைகிறது, அதுல போய் முடியறது அப்படிங்கிறதுனாலையும் உபனிஷத் அப்படின்னு பேரு. இதுல விளையாடுறார் இந்த வார்த்தைகளை வச்சுண்டு. நிஷீததி, நிகச்சதி, அவசீததி அப்படின்னு பிரம்மஸ்வரூபேன நிஷீததி, பிரம்மஸ்வரூபேன நிகச்சதி, ஜானாதி, மூணாவது அவசீததி இப்படின்னு பரிசமாப்தமாகிறது. அப்படிங்கிறதுனா ஞானத்துல போய் இது கொண்டு வந்து விட்டு ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கறதுனால இதுக்கு உபனிஷத் அப்படின்னு பேரு அப்படின்னு ரொம்ப திடமாக இந்த இடத்துல சொல்றார். ஏவம் உபனிஷத் சப்தஸ்ய பிரம்ம வித்யாவாச்சகத்வேன பிரசித்தஸ்ய தத் வாச்சக வேதபாகே லட்சணவத்வேபி உபனிஷத் சப்தவாச்சியோ பவதி. இப்படியாக பிரம்ம வித்யா சுரூபமாக இருக்கக்கூடியது வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய சர்வத்தையும் தத் வாச்சகத்தினால லட்சணத்தினால நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இதுக்கு உபனிஷத் அப்படின்ற வாச்சியத்தினால இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாமாவை பூர்த்தி பண்ண போறார். ததாச்ச ஹ்ரீங்கார ஏவ வேதஹ தஸ்ய உபனிஷத் பிரதானபூதா பிரம்மவித்யேத்யர்த்தஹ. இப்படியாக ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய வேதமானது அதனுடைய சிரோபாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத் அப்படிங்கிறதே பிரதானம். அப்படிங்கிறதுனால அதே பரதேவதை, அதே தாம் பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம வித்யை. அதனால இதுதான் அதனுடைய லட்சியம். அப்படின்றதுனால ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய வேதத்துல உபனிஷத் பாகமாக இருக்கக்கூடிய பரதேவதை அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார வேதோபனிஷதே நமஹா அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கொஞ்சம் விஸ்தாரமான நாமா, ரொம்ப சாரதமமான நாமாவா இருக்கிறதுனால கொஞ்சம் சமயம் ஜாஸ்தியாயிடுது. மேல இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார ஆத்வர தட்சிணா அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அதிமதுரஜாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே சமஸ்த குருமண்டல தேவதாபியோ நமஹ. ஹ்ரீங்கார அத்வர தட்சிணா. ஹ்ரீங்கார ஏவ அத்வரஹ யஜ்ஞஹ தஸ்ய தட்சிணா சமாப்தி சாதனம். தட்சிணாயாம் தத்தாயாம் யஜ்ஞ சமாப்தி தர்சனாத். ஹ்ரீங்கார அத்வர தட்சிணா அப்படின்னு அற்புதமான நாமா. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யத்தில் ஹ்ரீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வரம் அப்படின்னா ஒரு யஜ்ஞம். ஹ்ரீங்காரம்னு சொல்லக்கூடிய அத்வரமாக இருக்கக்கூடிய யஜ்ஞத்தில் கடைசி சமாப்தியாக முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்கக்கூடிய அதனுடைய பலரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணா, அந்த ரூபத்தில் பரதேவதை இருக்காள். அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஹ்ரீங்கார அத்வர தட்சிணா அப்படின்னு பேரு அப்படின்னு மேலோட முதல்ல சொல்றார். இதுல சங்கர பகவத்பாதால கொடுத்திருக்கக்கூடிய பாஷ்யத்தில் கீழே கடைசி 3 வாக்கியங்கள் இருக்கே, அதை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த பாஷ்யத்துக்குள்ள பிரவேசிச்சா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குமோ அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த கடைசி 3 லைனை தெரிஞ்சுட்டு உள்ள போலாம்னு தோன்றது. தேவதா உத்தேசேன திரவியத்யாகோ யஜ்ஞ இத்யுச்சதே. தேவதையை உத்தேசிச்சு யஜ்ஞ யாகாதிகளில் ஒரு தேவதையை உத்தேசிச்சு எடுத்து வைக்கிறோம். விஷ்ணவே த்வா ஜுஷ்டம் நிர்வபாமி அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா வச்ச உடனேயே அந்த தியாகமானது ஆயிடுது.
தியாகம் பண்ணியாச்சு. அதை வந்து விஷ்ணுவுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. அப்படி எடுத்து வச்சதை என்னடா பண்ணுறது அப்படின்னா அது அக்னியில் போடுன்னு சொல்கிறார். அப்போது இந்த திரவிய தியாகம்னு சொல்கிறோமே, அந்த திரவியத்தை தியாகம் பண்ணுறதுக்கே யாகம் இது யாக இத்தியுச்சதே அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி நிர்வபணம் பண்ணி எடுத்து வச்ச அந்த திரவியத்தை அக்னோ பிரக்ஷேபோ ஹோமஹ, தத் திரவியஸ்ய அக்னோ பிரக்ஷேபோ ஹோமஹ, அந்த எடுத்த அந்த நிர்வபணம் பண்ணி எடுத்து வச்ச அந்த திரவியத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா அக்னியில் போடு அப்படிங்கிறோமே, அதுக்கு என்ன பேருனா அதுக்கு ஹோமம் அப்படின்னு பேர். அப்படியே ரித்விக் உத்தேசேன வேத்யாம் அர்த்த விபாகோ தட்சிணா, அந்த அதில் வந்து ரித்விக்களாக இருக்கக்கூடிய அத்வர்யோன்னு ஒருத்தர் இருந்திருப்பார், ஹோதான்னு ஒருத்தர் இருந்துருப்பார், உத்காதான்னு ஒருத்தர் இருப்பார், பிரம்மான்னு இருப்பார். இதெல்லாம் ஒரு கணங்களாக இருப்பாள். அத்வர்யோன்னு ஒரு 4 பேர் கூட இருப்பாள் சில யஜ்ஞங்களில். ஹோத்திரு வர்ணத்துக்குன்னு அவளுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் இருப்பா. மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஒரு ஹோத்திரு வர்ணத்துக்கு ஒரு 4 பேர் இருப்பா. உத்காதா அப்படின்னு சொல்லி சாமவேதியாக இருக்கக்கூடியவா அந்த இடத்துல வந்த தேவதைகளை வந்து பிரசன்னம் பண்ணுறதுக்குன்னு உத்காதா இருப்பார். இவைகள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு பிரம்மாவத்தர் இருப்பார். இப்படி எத்தனையோ பேர் இருப்பா. எஜமானன் தான் பிரதானமாக சங்கல்பம் பண்ணி இதனுடைய பலரூபத்தை வாங்கக்கூடியவர் எஜமானர். இந்த எஜமானனாக இருக்கக்கூடியவர் இவர்கள் எல்லாருக்கும் சகாயம் பண்ணின, யஜ்ஞத்தில் சகாயம் பண்ணின அத்வர்யு, ஹோதா, உத்காதா, பிரம்மா இப்படிலாம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய திரவியம், அவருக்கு தட்சணையாக என்ன கொடுக்குறாளோ ரித்விக் உத்தேசேன வேத்யாம், இந்த வேதிகைக்குள்ள இருக்கக்கூடியவாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் என்ன அப்படின்னா அது தட்சிணை அப்படின்னு கொடுக்குறோமே, அதுக்கு தட்சிணான்னு பேரு அப்படிங்கிறார். கடைசி வாக்கியமா இந்த இடத்துல என்ன போடுறார், அர்த்திபியக வேதி பகிர்தேசே அர்த்தக விவாகே தானமிதி தேஷாம் பேதக. இந்த வேதிகையை தவிர வேதிகைக்கு வெளியில் இருக்கக்கூடியவா நிறைய பேர் தரிசனார்த்தம் வந்திருப்பா. ஒரு சில பேர் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவா, நல்ல வேதம் படித்தவா, பாஷ்யங்கள் படித்தவா, யஜ்ஞ யாகாதிகள்லாம் ஏற்கனவே பண்ணினவா, இதை மாதிரி இருக்கிறவாள்லாம் அங்கே வந்திருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு கௌரவிக்கிறதுக்குன்னு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தானம்னு பேர். இந்த தட்சிணைங்கிற பதம் யாருக்கு அப்படின்னா இந்த ரித்விக்காக உள்ள இருக்கக்கூடியவாளுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானத்துக்கு தான், பல ரூபமாக இருக்கக்கூடியதுக்கு தான் தட்சிணை அப்படின்னு பேர். அப்படின்னு இந்த இடத்துல யாகம்னா என்ன, ஹோமம்னா என்ன, தட்சிணைனா என்ன, தானம்னா என்ன அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை கடைசி 4 வாக்கியங்களில் புரிய வச்சிருக்கார். அது முதல்ல பார்த்துட்டு இந்த நாமாக்குள்ள பிரவேசிச்சோம்னா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல இதை பார்த்து. ஹ்ரீங்காரஸ்யாபி ஜபஹ யஜமானாத்மகதையா அத்வானம் ராதி கச்சதி இத்யத்வரஹ மார்கசாதகஹ இத்யர்த்தஹ. ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஹிருலேகா பீஜ மந்திரத்தை திருப்பி நம்ம சொல்லிண்டு ஒரு ஜப யஜ்யமாக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான். ஜபம் பண்ணுறதுங்கிறது ஒரு யஜ்ஞம். இப்போ நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கூட ஒரு யஜ்யம் தான். இது சிரவண யஜ்யம். இந்த இடத்துல ஜப யஜ்யம் ஹ்ரீம்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய ஜபத்தை திருப்பி விடாமல் அதையே ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இருக்கே, அதில் பலரூபமாக இருக்கக்கூடிய ராதி கச்சதி இத்தத்வரக மார்கசாதக இத்தியர்த்தக. இதுக்கு இந்த ஜபம் பண்ணுறதனுடைய பலன் என்ன அப்படின்னா ஞானத்தை கொடுத்து அகமித்யேவ விபாவையே பவானீம் அப்படிங்கிற ஞான ரூபமே இதுக்கு பலரூபம். அப்படியாக பிரம்மம் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுத்தான் அப்படிங்கிற அனுபவமாக அபரோட்ச ஞானமானது தான் இதனுடைய பலரூபம். அந்த பலரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணை இது வேற ஒன்றும் இல்லை, மார்க்க சாதகா இத்தியர்த்தகா. இது வந்து வழிகாட்டியாக இருக்கு. இந்த ஹ்ரீம்காரம்னு சொல்லக்கூடிய ஜபயஜ்ஞத்துக்கு அத்வாரமாக இருக்கிறது ராதி கச்சதி இது அத்வரக மார்க்க சாதகா இத்தியர்த்தகா அப்படிங்கிறார். தட்சிணா பதம் பலவாச்சி ரித்விக் வியாபாராணாம் தட்சிணா பலத்வ தரிசனாத் ஹ்ரீங்கார அத்வரஸ்ய ஹ்ரீங்கார ஜபயஜ்ஞஸ்ய தட்சிணா பலசாதினீபூத புருஷார்த்த ரூபா. ரொம்ப அத்யுதமாக இந்த இடத்துல என்ன சொல்றார், தட்சிணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
ரித்விக்களாக இருக்கக்கூடியவாளுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுக்குறோமே, அது இது பண்ணினதுக்கான பலமாக அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதை தட்சிணை அப்படின்னு சொல்றோம். இங்க ஹ்ரீங்காரம் அப்படிங்கிற அத்வரமாக இருக்கக்கூடிய இந்த யஜ்யத்துல, ஹ்ரீங்கார ஜப யஜ்யத்துல தட்சிணையாக கொடுக்கக்கூடியது என்ன, இந்த இடத்துல வருது என்ன அப்படின்னா, பலசாதினீபுத புருஷார்த்த ரூபா, நமக்கு மோட்சம், ஞானம், கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலபூதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்றார். இந்த பல ரூபமாக இருக்கக்கூடிய ரூபம்னு முதல்ல சொல்றது போக, ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்லி இந்த அத்வரம் அப்படிங்கிறதுக்கும் தட்சிணை அப்படிங்கிறதுக்கும் ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்றார். அதுவா ஹ்ரீங்கார அத்வரஸ்ய தட்சிணா பத்னி மகஸ்ய தட்சிணா பத்னி இது வச்சனாது அப்படின்னு ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்றார். இது அத்வரம் அப்படிங்கிறது தட்சிணையாக பத்னியே தான் ரூபமாக, பத்னி ரூபமாக, மகஸ்ய தட்சிணா பத்னி, மகம்னாலும் யஜ்யந்தான், யஜ்யஸ்ய தட்சிணா பத்னி இது வச்சனாது அப்படின்றதுனால இது பல ரூபமாக இருக்கக்கூடியது. மக்கத்துக்கு பத்னி அப்படின்றது எவ்வளவு ரொம்ப உத்கிருஷ்டமோ, ரொம்ப அவசியமோ இந்த யஜ்யத்துக்கு, அந்த பலரூபமாக பத்னியே இதனுடைய பலரூபம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வச்சனமாக ரெண்டாவதா மகஸ்ய தட்சிணா பத்னின்னு சொல்லி ஒரு ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்றார். ஞான யஜ்ஞேன தேனாஹமிஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி இது பகவத் வச்சனாத் ஹ்ரீங்கார லட்சியார்த்த ஞானமேவ ஹ்ரீங்கார அத்வரஹ ஹ்ரீங்கார ஞானயஜ்ஞः பிரதானம் தட்சிணாமுகே இதி வச்சனாத் தட்சிணாவத் பலபூதத்வேன பிரதான பூதேதி வா. முன்னாடி பல ரூபம்னு சொன்னார், பத்னி ரூபம்னு ரெண்டு சொன்னார், இப்போ மூணாவது ஞான ரூபம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றார் இந்த நாமாவை. ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஸ்யாம் இதிமே மதிஹி அப்படின்னு மோட்ச சந்நியாச யோகத்தில் 18வது அத்தியாயத்தில் பகவான் வாக்கிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை இந்த இடத்துல பகவத் வச்சனத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறார். ஹ்ரீங்கார லட்சியார்த்த ஞானமேவ, ஹ்ரீங்காரத்தினுடைய ஜபம் பண்றதனுடைய லட்சியம் என்ன, லட்சியார்த்தம் என்ன அப்படின்னாக்க ஞானம்தான் அதனுடைய லட்சியம். அந்த ஹ்ரீங்கார அத்வரம், ஹ்ரீங்காரம்னு சொல்லக்கூடிய யஜ்ஞத்தில் யாகத்தில் பிரதானம் தட்சிணாமுகே அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சனத்தினால இதனுடைய பலரூபமாக இருக்கக்கூடிய ஞானமே ஞான ரூபமாக பரதேவதை தான் இருக்கா. அந்த ஞான ரூபமாக நான் தான் அந்த ஞானம்னு அறிய போறோம். அப்படியாக இருக்கக்கூடிய பல ரூபமாக இருக்கக்கூடியதுனால ஹ்ரீங்கார அத்வர தட்சிணாயை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு அப்படின்னு சொல்லி 3 விதமான அர்த்தத்தை சொல்லி இந்த இடத்துல பூர்த்தி பண்றார். ரொம்ப அற்புதமான நாமா. மேல இருக்கக்கூடிய நாமாவை ஹ்ரீங்கார நந்தனாநாம நவகல்பக வல்லரி அப்படிங்கிற நாமாவை நாளை தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.